ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. சிறப்புங்கய்யா. ஐயா பேசிக் கிளாஸ் அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருந்தீங்க. அது எளிமையா நீங்க சொல்லிக் கொடுக்க சொல்லியிருந்தீங்க. அது என்னைக்கு அனௌன்ஸ் பண்றீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. இப்ப பாருங்க, ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. எதுக்கு நல்லது அப்படின்னு கேட்டா, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இதுவரைக்கும் வந்தது? இனிமேல் எதை நோக்கி போகுது? அவங்கள சார்ந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், நண்பர்களுக்கு எல்லாமே பார்த்துக்கலாம். அது வந்து நம்ப மிகைப்படுத்தி அந்த பரிகாரம் இதெல்லாம் பார்க்காம, அவர் அருள்வாக்கு சொல்ற மாரி இல்லாம, சாதாரணமா எப்படி ஒரு புக் படிக்கிறீங்களோ, அதே மாரி உங்க ஜாதகத்த எடுத்து பார்த்தாவே, ஒரு 3 பேஜ் தசாபுக்தி என்ன ஓடுது? நம்மளுடைய தசநாதன், புக்திநாதன் ஜாதகத்துல எப்படி இருக்கார்? யோகமான திசையா, எது மாரி திசை, எந்த மாரி ஆதிபத்தியம் நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சா நமக்கு என்ன நடக்கும்? எதை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்மளே தெரிஞ்சு, நம்ம வாழ்க்கையை இன்னுமே நம்மளுடைய லைஃப் பொட்டன்ஷியல் என்று சொல்லப்படுகிற விஷயத்தை வந்து அதிகப்படுத்திக்கலாம். ஸோ அதனால் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜிங்கிற மிகவும் எளிதான அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒரு கிளாஸ் பண்ணுறோம். அதாவது டிகிரி வைஸா? ஆமாம். அதாவது சும்மா வந்து 7வது இடத்துல 3 கிரகம் இருக்குது, லக்னத்தில் 2 கிரகம் இருக்குது அப்படிலாம் சும்மா சொல்லாமல் குட்டு மதிப்பாக பேசாமல் எந்த டிகிரியில் இருக்குது, ஒரு கிரகத்துக்கு நடுவால் எவ்வளோ டிகிரி இடைவெளி இருக்குது, அப்படி இந்த டிகிரி இடைவெளி இருந்தால் என்ன பலன் கொடுக்கும், அதிகமாக இருந்தால் என்ன பலன் கொடுக்கும், பார்வை பலன் என்ன, திக்பலம் திருக்பலம் எல்லாமே வந்து பார்த்துட்டு, இதில் வந்து நமக்கு யோகமான தொழில் என்ன, யோகமான வேலை என்ன, தொழிலா வேலையா, எந்த துறை நமக்கு நல்லா இருக்கும், திருமண விஷயங்கள் நமக்கு எப்போ காட்டுது, எல்லா விஷயங்களும் நாமளே தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக வந்து நமக்கே லைஃப் கிளாரிட்டி, நம்மளுடைய பிராப்தத்தை நாமளே புரிந்து கொண்டோம் என்றால் தேவையற்ற விஷயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற வீண் வேலைகள்லாம் செய்யாமல் நமக்கு என்ன கர்மா கொடுக்குதோ அதை செஞ்சுட்டு போயிடலாம். ஸோ அதுக்கு எளிமையான முறையில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து ஒரு 10 வாரங்கள் அடங்கியது. 10 கிளாஸ், வாரத்துக்கு ஒரு கிளாஸ் ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறோம். ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்ட்டு ஆன்லைன் முறையிலேயே நம்ம வந்து அருமையாக சொல்லி கொடுக்குறோம். ஸோ அதில் அவங்க அட்டன் பண்ணி பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். உலக ரீதி எங்கே இருந்தாலும் நம்ம ஆன்லைன் கனெக்ட் ஆகி கண்டிப்பாக இங்கே தான் வரணும். நான் கோயம்புத்தூரில் இருக்கேங்க. கோயம்புத்தூரில் வரணும்னு அவசியம் இல்லை. எல்லா வெளிநாட்டில் இருக்கிறவங்க எதாக இருந்தாலும் மிகவும் ஒரு கம்மியான ஒரு ஃபீஸு. அதை நம்ம கீழே போட்டுட்டு இருக்கிற ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னாவே அவங்கள கேட்டிங்கனாவே எல்லா டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஒரு 10 வாரங்கள் அடங்கிய ஒரு 10 கிளாஸ் நிரப்பிய ஒரு அருமையான பேசிக் கோர்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதை எல்லா மக்களும் இதில் ஜோதிடத்தில் ஆர்வமாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அதை பயனெடுத்து கொண்டு வேண்டும். அது மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க ஜோதிடர் ஆகிறாங்களே இல்லையோ, அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்களே வந்து சிறப்பாக நடத்திக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு அறிவு வருங்கிறது நான் நம்புகிறேன். கண்டிப்பாக. ஐயா இப்போ வரவங்க எந்த அடிப்படையில் வரணும் ஐயா? ஏதாவது நட்சத்திரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? ஒன்றுமே தெரிய வேண்டியதில்லை. பிளாங்காக அஸ்ட்ராலஜினா என்னன்னே தெரியாமல் வந்தால் கூட போதும். எனக்கு ஆர்வம் மட்டும் இருக்குங்க வந்தாலே போதும். பேசிக்கிலிருந்து ஜோதிடம்னா என்ன, கர்மாவுக்கும் ஜோதிடத்துக்கும் கனெக்ஷன் எப்படி வருது, எப்படி வந்து நம்ம இந்த ஒரு 12 கட்டத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை சொல்கிறோம், எங்கே லிங்க் ஆகுது, நம்ம கர்மா போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணிய கர்மா எங்கே லிங்க் ஆகுது, வாட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஹாரோஸ்கோப், நம்ம ஜாதகத்தோட ஆரம்ப பகுதி என்ன, எங்கே முடியுது, அந்த 12 பாவங்கள் எதை காட்டுது, தசாபுக்திகள்லாம் என்ன, தசாபுக்திகள் எதை வைத்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ உங்களுக்கு செவ்வாய் திசை தான் முதல் திசை அப்படின்னா எதை வச்சு அப்படி செவ்வாய் திசை முதல் திசையாக வருது, அந்த சீக்வன்ஸ் ஆஃப் தசை என்ன, பார்வை என்ன, பலம் என்ன, ஒரு கிரகம் திக்பலம், ஸ்தான பலம், திருப்பலம்ட்டு நம்மளோட ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்குன்னு நாமளே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மாதிரி எல்லா அம்சங்களும் எளிமையான முறையில், லாஜிக்கலான முறையில், அறிவியல்வா சார்ந்த முறையில், எதுவுமே நீங்கள் இதை மெமரைஸ் பண்ணிக்கங்க, இந்த சப்ஜெக்டை நீங்கள் வந்து மக்கடிச்சுக்கங்கிற மாதிரி இல்லாமல் இது ஏன் இதை சொல்கிறோம். இப்போ செவ்வாய் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு உகந்த ஒரு கிரகம், மெடிக்கலுக்கு ஒரு உகந்த கிரகம், ஒரு சிவில் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட்டுக்கு உகந்த மரம் ஒரு கிரகம்னு சொல்கிறோம்னா எதனால சொல்கிறோம்? ஏன் செவ்வாய் அது கொடுக்குது, செவ்வாயோட காம்பனண்ட், அந்த காம்போசிஷன் என்ன, அது ஏன் இந்த விஷயத்துக்கு அது உகந்ததாக இருக்கிறது, கடவுள் எப்படி அமைச்சிருக்காரு, ஒரு கிரகத்தை எது கொடுத்துருக்கிறாருங்கிற எல்லா விஷயங்களும் அருமையான ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் பண்ணிட்டு, உங்கள் ஜாதகமாக இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைகள் ஜாதகமாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் உறவினர் ஜாதகத்தை நீங்களே பார்த்து என்ன பலன் அப்படிங்கிறது நல்லாவே சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அருமையான வாய்ப்பு. எல்லாரும் இதை உபயோகப்படுத்தி. அதாவது 10வது கிளாஸ் முடியும் போது நம்மளுக்கு நம்மளே கணிச்சுக்கலாம். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் ஏதாவது சொல்லி கொடுக்குறீங்க? கண்டிப்பாக. அந்த கடைசி 2 கிளாஸ் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல்ஸ் தான். 8 கிளாஸ் தியரி, 2 கிளாஸ் ப்ராக்டிகல்ஸில் நிறைய நாமளே ஒரு இப்போ நம்ம பலாயிரக்கணக்கான கிளைண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கிளைண்ட்ஸ் போட்டு அவங்களையே வந்து ப்ரிடிக்ஷன் எடுங்க, இந்த ஜாதகத்தில் இருக்கிறவர் எந்த தொழில் இருப்பார் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேட்குறது. ஒருத்தங்க சொன்னாங்கன்னா ஏன் கரெக்டு, ஒருத்தங்க தப்பாக சொன்னாங்கன்னா ஏன் தப்பு,
எப்படி பண்ணிக்கணும்னு அப்புறம் அடுத்த எக்ஸசைஸ் கொடுக்குறப்போ அவங்களுக்கு ஒன்றுமே ஃபைன் டியூன் ஆகி இப்படி தான் ப்ரிடிக்ஷன் எடுக்கணுமா, இப்படி தான் பலன்கள் எடுக்கணுமா, இப்படி தான் கர்மா வேலை செய்யுதா அப்படிங்கிறது அவங்களே உணரக்கூடிய ஒரு அற்புதமான, எப்படி நான் கற்றுக்கிறப்ப எனக்கு ஒரு த்ரில்லிங்கான ஒரு விஷயமா இருந்தது இல்லைங்களா, அதையே எளிமையாக நம்ம கொடுக்குற மாதிரி அமைப்பு கொடுக்குறோம். அது நம்ம டிஸ்கவுண்டடான ஃபீஸில் கொடுக்குறோம். கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி. ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்புங்க ஐயா. நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி. கும்பராசியின் விதிகள் எப்படி இருக்கு, பிறப்பின் ரகசியம் என்ன, இவங்க ஏன் இந்த பிறவி எடுத்திருக்காங்க, ஏன்னா சனியின் ஆதிக்கம் கொண்ட ஒரு ராசி கும்பம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 11ஆம் இடம் வரை வருது. ஸோ அப்படிப்பட்ட அந்த ராசியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. இப்போ 2 ராசி உள்ள 2 ராசி சனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மகரம் அண்ட் கும்பம். அதில் கும்பம் வந்து ஸ்திர ராசியாக வருகிறது, மகரம் வந்து சரராசியாக வருகிறது. ஸ்திரம்ங்கிறது ஃபிக்ஸட். ஸோ இந்த 2 ராசியிலேயே கொஞ்சம் மந்தத்தன்மை உள்ள ராசி வந்து கும்பராசி. ஸோ அதனால் எல்லாமே நிதானமாக செயல்படக்கூடியவர்களாக கும்பராசிக்காரர்கள் இருப்பாங்க. சம்டைம்ஸ் மற்றவங்களுக்குலாம் கொஞ்சம் வேகமாக செயல்படணும், கொஞ்சம் ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது, ப்ராஜெக்ட் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னா இவர் கொஞ்சம் ப்ராசஸ் ஓரியன்டாக தான் போகிறவங்களுடைய டக்குன்னு வேலையை முடிக்கிறதுக்கு என்ன வழின்னு போக மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயங்கள் இருக்குது. அதே சமயத்தில் கொஞ்சம் லேசினஸ்ஸு, கொஞ்சம் செல்ஃப் டவுட்டு, ப்ரோகாஸ்டினேட் பண்ணுறது, நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளான்னைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லக்கூடிய அமைப்புகள், அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளும். அதே சமயத்தில் நல்ல ஒரு வாழ்க்கையில் ஜெயிக்கணும், லாபம் 11ஆம் இடமா வருது பார்த்தீங்களா, வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நல்லா வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், பணம் சம்பாதிக்கணும், லக்ஸுரியஸாக வாழணுங்கிற அமைப்புகளும் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பும் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஐயா இவங்களுக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக. இப்போ பாருங்க, அதோட 7ஆம் வீடே வந்து சூரியன் வீடாக போயிடுச்சு. ஸோ அவங்க 7ஆம் வீட்டு அதிபதிக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய இடத்துக்காரங்களாக இருப்பாங்க, அரசியல்வாதிகளாக இருப்பாங்க. இப்போ இவங்களோட கொஞ்சம் ஸ்டேட்டஸில் அதிகமாக இருக்கிறவங்களாகவும் இருப்பாங்க, கொஞ்சம் பாரம்பரிய குடும்பத்தில் இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா என்ன, முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் ஈஸியாக வாழணும், மகர ராசி மாதிரி ஹார்ட் ஒர்க்கிங்காக இல்லைனாலும் ஓரளவுக்கு லாப நோக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசியாக இருப்பாங்க. ஆனால் இப்போ கூட்டு குடும்பத்துலலாம் இவங்களை கும்பராசிக்காரங்களாக வாக்குப்பட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா உங்கள் இதில் நமக்கு என்ன லாபம், அவங்களுக்கு எல்லாத்தையும் மிஞ்சி போய் நமக்கு என்ன வரப்போகுதுங்கிறத பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை வரும். ஏன்னா 11ஆம் ராசியாக வருவதனால கொஞ்சம் ரிசல்ட் ஓரியன்டேஷன் அதிகமாக இருக்கும். நமக்கு என்ன இதில் வருது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும், எல்லாத்தோட ஒத்து போகக்கூடிய அமைப்புகள் இருக்காது. அதே சமயத்தில் இப்போது கொஞ்சம் ஒரு மாதிரி டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கிறதுனால, இவங்களுக்குன்னு ஒரு திங்கிங் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் அடாப்ட் ஆக முடியாமல் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், ஒரு பெரிய டீமாக இருக்கட்டும், ஒரு 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 குரூப்பில் போய் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுடைய ஓன் பேஸில் தான் பண்ணுவாங்க. அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேங்லேயே போயிட்டு இருக்காங்கன்னா ஒருத்தங்க வேகமாக நடந்து போயிட்டாங்கன்னா இவங்க அவங்க ஸ்பீடில் தான் நடப்பாங்க. அப்படி அவங்க போயிட்டாங்களேங்கிறக்கா அடிச்சு பிடிச்சி போக முடியாது இவங்களால. ஸோ அப்படிங்கிறப்ப இவங்களை கூட்டிகிட்டு போகிறது, இவங்களையும் தள்ளிட்டு போகிறதுக்கு மற்ற இவங்களோட பழகிறவங்களை வந்து கொஞ்சம் டைனமிக்காக இவங்களை புரிஞ்சுக்கிட்டவங்களா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சிறப்புங்க. இப்போ 7ஆம் இடம் சொன்னீங்க, சூரியனோட ஆதிக்கம் இருக்குது. ஸோ ஆல்ரெடி சனியின் வீடு, இது எப்படி பார்க்குறீங்க? சனி சூரியன் இப்போது கண்டிப்பாக அதில் ஒரு ஈகோ கிளாஷ் வரும். இவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகக்கூடியவங்க, முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் தாமதமாக இருக்கிறவங்களா இருந்தாலும் 7ஆம் அந்த மனைவியாக இருந்தால் கணவர், கணவனாக இருந்தால் மனைவிங்களுக்கு கொஞ்சம் அதிகமான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், ஈகோ இருக்கலாம். ஸோ அது மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். விட்டு கொடுக்க போகிறதுல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதே சமயத்தில் அவங்களோட இன்லாஸோட பழகிறது, உறவினர்களோட பழகிறது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு என்ன ஒரு நேர்த்தியான ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கோ அதே மாதிரி தான் போவாங்களே ஒழிய அந்த சர்க்கிளுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் வருது. ஏன்னா சனியோட குணங்கள் வேறு, சூரியனோட குணங்கள் வேறு. சூரியன் பார்த்திங்கன்னா இருக்குதோ இல்லையோ காமிச்சிப்பாங்க, கம்பீரமாக இருப்பாங்க, ராயலாக இருப்பாங்க, பெரிய ஒரு இடத்துக்கூடிய ஒரு அமைப்பாக காட்டிப்பாங்க, அது செலவானாலும் பரவாயில்லன்னு பண்ணுவாங்க, ராயலாக பண்ணுவாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து அப்படிலாம் கிடையாது. நமக்கு எவ்வளோ மிச்சமாகுது, நமக்கு என்ன வேணுமோ அது பண்ணுறோம். அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறங்கிற அபிலிட்டி வந்து சனியின் ராசிக்கு அதிகமாக இருக்காது. அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறனால என்ன ஆகுது, நமக்கு என்னன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் உண்டு தனக்குண்டுன்ட்டு ஒரு அமைதியாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு உள்ள ராசி தான் இருந்தது. அப்படிங்கிறப்போ கான்ட்ரடிக்ஷன் ஆகும். இப்போது ஒரு மகர ராசி பெண்மணி வந்து கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய 7ஆம் வீடு ஆகிய சூரியனே கொஞ்சம் அப்படி இருக்கிறனால அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன், கணவரோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக வாழணும், இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், நல்லா சொசைட்டியில் ஸ்டேட்டஸாக காமிச்சிக்கணும்னு பார்ப்பாங்க. இவங்க என்ன நினைப்பாங்கன்னா நமக்கு என்ன காசு மிச்சமானா போதும்ல, அது பண்ணால் போதும்லேன்ட்டு இருப்பாங்க. அப்புறம் ஸ்திர ராசியாக இருக்கிறனால சரி அவர் அப்படி எதிர்பார்க்குறாரு, நம்ம மாறுவோன்னு மாறவும் முடியாது. நான் இப்படி தான்,
என்னால் மாற முடியாதுங்கிறது. அது குறிப்பாக சொன்னால் சதயம் சொல்லலாங்களா? ஆமாம், சதய நட்சத்திரம் ராகுவின் சாரம் பெற்றவங்க, அதே சமயத்தில் அவிட்ட நட்சத்திரக்காரங்க, புரட்டாதி நட்சத்திரக்காரங்க, அதில் மெயினாக ராகு தான் வந்து இந்த சதயம் தான் ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறனாவே பார்த்தீங்கன்னா இந்த சுவாதி, சதயம், திருவாதிரை இந்த மூணுமே ராகுவின் நட்சத்திரம். நம்ம ஒரிஜினாலிட்டி இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ஃபிலாசபி இருக்கும். நிறைய சித்தர்கள், நிறைய ஞானிகள், இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு, இந்த அஸ்ட்ராலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு நட்சத்திரத்துலையோ கேது நட்சத்திரம் தான் பிறப்பாங்க. ஸோ இவங்களுக்குலாம் நம்ம ஒரிஜினாலிட்டி இருக்கும். ஒரிஜினாலிட்டி என்ன, அவங்க ஒரு ஃபிலாசபியே இருக்கும். நீங்கள் அவங்ககிட்ட போய் இப்படி இருக்காது அப்படின்னு சொன்னோம்னா அவங்க நம்மளை பிரெயின் வாஷ் பண்ண அவங்களோட தத்துவத்தை சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னுமே இந்த ஸ்ட்ராங்காக இருக்கிறது, ரிஜிடாக இருக்கிறது, ஊர் ஒன்று சொன்னால் நாம ஒன்று சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஏன்னா காலப்புருஷ தத்துவப்படி 11ஆம் வீடு கொண்ட கும்பராசி. ஸோ இவங்களுக்கு பொருளாதாரம் எப்படிங்க இருக்கும்? அவங்க பண விஷயத்தில் கொஞ்சம் விவரமாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் மிச்சம் பண்ணக்கூடிய, செலவுகளை குறைத்து செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. லாப நோக்கு, அவங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணிப்பாங்க, அது பண்ணிக்கலாங்கிற அமைப்பு இருக்குமே ஒழிய, நம்ம வந்து ஊதாரியாக சனியின் ராசியாக இருக்கிறனால அடுத்தவங்களுக்கு தூக்கி கொடுக்குறது, ஏமாளியாக போகக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் குறைவு தான். ஸோ ஓரளவுக்கு லாப நோக்கு இருக்கும். எது பண்ணாலும் நம்ம வந்து முதல் வர லாபத்தை நம்ம சேமித்து வச்சுக்கணும், நம்ம சேர்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு நல்லாவே இருக்கக்கூடிய ஒரு ராசி தான். ஸோ அந்த விஷயத்தில் வந்து அவங்க கெட்டிக்காரங்க தான். கும்பராசிக்கு அதிகமாக சொன்னால் உடல் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, அடிக்கடி உடம்பு சரியாமல் போகுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையில அதுக்கு காரணம் என்ன? இல்லை, அது பெரிய காரணம் இல்லைங்க. இந்த ஜஸ்ட் பிகாஸ் கும்ப ராசிங்கிறனால அவங்களுக்கு உடல் உபாதைகள் வருதுன்னு கிடையாது. அது காற்று ராசி. காற்று ராசியாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏதோ கொஞ்சம் அலர்ஜி ஆகுறது, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சனி வந்து கொஞ்சம் பாதிப்பாக இருக்குது லக்னத்தில். அதாவது ராசிக்கு வந்து நல்ல இடத்துல இல்லாமல் கொஞ்சம் ஸ்தான பலம், திக்பலம்லாம் சனிக்கு ஜாதகத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லாத, ஒரு இம்யூனிட்டி குறைவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஸோ காற்று மூலமாக பரவக்கூடிய வைரஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் டக்குன்னு அஃபெக்ட் ஆகக்கூடிய அமைப்புகள், அடுத்தடுத்து இந்த காமன் கோல்டு என்று சொல்லப்படுகிற சளி பிடிக்கிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் வரும். பட் பொதுவாக அவங்களோட 6ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கணும். அந்த ராசி அதிபதி கொஞ்சம் வலிமை குறைவாக இருக்கும் பட்சத்தில் இது மாதிரி நடக்கும். சிறப்புங்க ஐயா. ஐயா, தொழில் சார்ந்த விஷயம் எந்த கேட்டகரியில் அமைங்க? இப்போ பாருங்க, கும்பராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிறது செவ்வாயின் ராசியாக விருச்சிகமாக வருது. ஸோ நிறைய பேர் இன்ஜினியரிங் கம்பெனி பண்ணுறது, ஒரு பெரிய நிறுவனம் நடத்துறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி இடம், பூமி, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, மெட்டல் ரிலேட்டடு, இன்ஜினியரிங் ரிலேட்டடு, அது மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல பெரிய தொழிலதிபர்களாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா இவங்க கொஞ்சம் லாப நோக்கு அதிகமாக இருக்கக்கூடியவர்களாகவும் இறங்கி நிதானமாக செயல்படக்கூடிய அமைப்புகளும் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இந்த 10ஆம் இடம் வந்து செவ்வாயின் இதாக இருக்கிறனால, செவ்வாயின் வீடாக இருக்கிறனால நல்லாவே அவங்களுக்கு தொழில் அமைப்பும் பெரிய லெவலில் செய்யக்கூடிய ஒரு தொழிலதிபராக வரக்கூடிய அமைப்புகள்லாம் நிறையா இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இப்போது வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த டிவிஷன் தான் இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி சொல்கிறீங்களே, இந்த வேலை செய்கிறவங்களுக்கு அதே செக்டர் தான் அமையுமா, இல்லை வேறு ஏதாவது செக்டரில்? அது பொறுத்து அவங்க ஜாதகத்தில் எந்த கிரகம் நம்ம வலிமையாக இருக்குது பொறுத்தா சொல்ல முடியும். கும்பராசிக்கு இது வரும்னு சொல்கிறது வந்து கரெக்டான முறையாக இருக்காது. பட் 5ஆம் இடமே வந்து புதனின் வீடாக வர்றதுனாலையும் 8ஆம் இடமும் புதன் வீடின்னு வரனால ரெண்டுமே கொஞ்சம் ரிசர்ச் ஓரியன்ட், இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய, டேலண்ட் இருக்கக்கூடிய ஒரு பாவமாக இருக்கிறனால கொஞ்சம் டெக்னிக்கல் மைண்டடாக இருப்பாங்க. எதாக இருந்தாலும் கொஞ்சம் ஐடி, சாஃப்ட்வேர் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியவங்களாகவும், லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன இருக்கோ அவங்க துறையில் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியவங்களாகவும் கொஞ்சம் இருப்பாங்க. அதாவது மாங்குன்னு ஓல்டு வே பிஸ்னஸில் இருந்தாலும் அதில் லேட்டஸ்ட்டாக என்ன யூஸ் பண்ணிக்கலாம், என்ன பில்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் ஆகிறாங்க, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் இருக்கக்கூடியவர்களாக ஈஸியாக லாபம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற மாதிரி அமைப்புக்கு எது தேவைப்படுதோ, டெக்னாலஜி தேவைப்படுதோ அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஓப்பன் மைண்டடாக இருக்கக்கூடியவா கும்பராசியில் இருப்பாங்க. சிறப்புங்கய்யா. ஐயா, இந்த கும்பராசி நேயர்களோட பாசிட்டிவான விஷயத்தை எதை பார்க்குறீங்க? கண்டிப்பாக அவங்களுடைய லாப நோக்குங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். எது பண்ணாலும் வெற்றி அடையணும்னு ஒரு நினச்சி தான் உள்ளே போவாங்க. சும்மா மகர ராசி மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணால் போதுன்னு நினைக்காம இதில் கொஞ்சம் லாபம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கிங் இல்லை, கொஞ்சம் ஈஸியாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது இருக்குது இல்லையா? எப்போவுமே உங்களுக்கு ஹார்ட் ஒர்க்கிங்னஸ் கம்மியாக இருக்கிறப்போ உங்களுக்கு புத்திங்கிறது அதிகமாகிடும் இல்லைங்களா? சோம்பேறியாக இருக்கிறவன் தான் வந்து ஒரு புத்தியை யூஸ் பண்ண வேண்டியது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறவன் மாங்க வேலை செஞ்சுட்டு இருப்போம். ஸோ அந்த ஒரு அமைப்பு இருக்கிறனால ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அதே சமயத்தில் சில முடிவுகள்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுக்கணும். அப்படியே செல்ஃப் டவுட்லேயே யோசிச்சு அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பிளாங்காக நமக்கு வந்து ஒரு விஷயம் சரியாக வரலைன்னா அதுக்கு அடுத்ததுக்கு என்ன போகலாம் அப்படிங்கிறதுலே கொஞ்சம் வேகமாகவும் இருக்கணும். இல்லை நம்ம வேகமாக இல்லை அப்படின்னா காலம் நம்மளோட வேகமாக போய் நமக்கு ஒரு இழப்புகளை கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் லாஸ் ஃபேஸ் பண்ணுறது. நிறையா கும்பராசிக்காரங்க, சார் உங்களுக்கு தான் இந்த இது சரியாக வரலின்னு தெரியுதுல, அதையே இன்னும் ஓட்டிகிட்டு இருக்கீங்கன்னா, சார் வேறு ஒன்றும் ஆல்டர்னேட்டிவ் எனக்கு இல்லைங்க, இப்படியே போயிட்டுருக்குதுங்க, நான் புலிவால் பிடிச்ச கதையாக போயிடுச்சுங்க அப்படிம்பாங்க.
ஸோ அதுலாம் டக்கு டக்குன்னு அதாவது ஒரு விஷயம் சரி வரலைன்னா அதை விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு போகிறதுக்கு நம்ம பண்ணணும், அல்லது சும்மா வச்சு இருக்கலாமே ஒழிய எதையோ ஒன்று பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது மாதிரி ஒரு டைனமிக் நேச்சரான ஒரு அமைப்புகள் குறைவாக இருக்கக்கூடிய அமைப்புனால கொஞ்சம் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். நெகட்டிவ்னா ஐயா? அதுதான் அந்த டைனமிக் நேச்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. ம். ஸோ அதனால் கொஞ்சம் உத்வேகமாகவும் லாபம் எடுக்கிற டைமில் எடுக்கிறோம், அதே சமயத்தில் லாஸ் வரப்போ அதை அதை விட்டுட்டு அதை துறையிலேயே வேறு என்ன டெக்னாலஜி அதிகமாக மாறிடுச்சு, எப்படி பண்ணால் லாபம் வருங்கிறதுல கொஞ்சம் டைனமிக்காக இருக்கணும். சரராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சதில் இருக்கக்கூடியவங்க அப்படியே மாங்குன்னு பண்ணிட்டு இருப்பாங்க, லாபம் வந்தால் போதுன்னு பார்ப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் எல்லா தொழிலும், ஐடியாக இருக்கட்டும், சாஃப்ட்வேராக இருக்கட்டும், இன்ஜினியரிங் கம்பெனியாக இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், போன வருஷம் போன ப்ராடக்ட் இப்போ போக மாட்டேங்குது. இப்போ வேறு மாதிரி செஞ்சால் தான் அது போகுது இல்லைங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி வேகமாக அவங்க அடாப்ட் பண்ணுற விஷயத்தில் சில குறைபாடுகள் இருக்குது, அதை அவங்க திருத்திக்கணும். சிறப்பு. இந்த கும்பராசி நேயர்கள் இந்த உறவு சார்ந்த விஷயங்கள், உறவினர்களை நம்பலாமா? அது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த நண்பர்கள் உறவினர்லாம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடமா இருக்கிறனால அவங்களுடைய ராசி 7ஆம் ராசி வந்து சூரியன் ராசியாக இருக்கிறனால இவங்க சனி ராசியாக இருக்கிறனால 2 பேர்த்துக்குமே ஒத்து போகாது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஒத்து போகாது. ஸோ நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா கசின்ஸ் இருக்காங்க, நிறைய ஃபேமிலி சர்க்கிள் இருக்காங்கிறதோட கொஞ்சம் தள்ளியே இருப்பாங்க. சார் அவங்களுக்கு நம்ம செட் ஆகாது, முதல்லேருந்தே நம்ம குணம் அவங்களுக்கு ஒத்து வராது, அவங்களோட எதிர்பார்ப்பு வேறு அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதனால் கொஞ்சம் வந்து ஊரோட ஒத்து போகிற அமைப்பாகவும், நமக்கு இப்படி ஒரு நேச்சர் இருந்தாலும் அதை வெளியில் அதிகமாக காமிச்சிக்காமல் ஊரோட போக்கு எப்படியோ இருக்குதோ அது மாதிரி அவங்க கொஞ்சம் மிக்ஸ் ஆகணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா லோன்லியாகவே தனியாகவே வாழ்க்கையில் வந்து ஒதுக்கப்பட்டக்கூடிய ஒரு நபர்களாக ஒரு 40-50 வயசுக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் லோன்லியாக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் இருக்காது, காலேஜுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேருந்து வெளியில் வந்துடுவாங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து வெளியில் வருவாங்க, தனியாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அப்புறம் கடைசி நம்ம பையன் மனைவியை டிபெண்ட் ஆகக்கூடிய அமைப்புகளாக போயிடுது. ஸோ அதனால் அது கொஞ்சம் சோஷியல் லைஃபை குறைக்காத ஒரு அமைப்பாக வச்சுக்கணும். சிறப்புங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாம். நன்றி நன்றி.